வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 3வது பாடத்தில் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம் இதில் எடுத்துக்காட்டு 3.1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க 3வது பட்டியல் லாபம் மற்றும் நட்டம். எடுத்துக்காட்டு 3.1 ரம்யா சில ஒப்பனை பொருட்களை வாங்கி கொண்டு வரும் பின்வரும் பட்டியல்களை பெறுகிறார். ரம்யா சில விற்பனை பொருட்களை வாங்குறாங்க, அதோட பட்டியல் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ரொக்கப்பட்டியல் சாந்தி அலங்கார பொருட்கள் அங்காடி தஞ்சாவூர். ரொக்கப்பட்டியல் சாந்தி அலங்கார பொருட்கள் அங்காடி தஞ்சாவூர். பட்டியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100, நாள் 15/5/2018. வரிசை எண், பொருட்கள், விலை, அளவு, தொகை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வாங்குறாங்க, தலைமுடி கவ்வி. அப்போ ஏர் கிளிப்பு அது ஒன்று 15 ரூபாய். அப்போ 1 15 ரூபாய், 6 வாங்கினா எவ்வளோ வரும், 90. அதே மாதிரி தலைமுடி செருகி ஏர் பின்னு அது ஒன்று 10 ரூபா. அப்போ 4 வாங்குறாங்க, 4 வாங்கினா எவ்வளோது, 40 ரூபாய். நாடா வாங்குறாங்க, நாடா 1 மீட்ரு 12. அப்போ 3 மீட்ரு வாங்கினா 36. அதே மாதிரி கைக்குட்டை கர்ச்சிப்பு ஒன்று 25 ரூபா, 2 வாங்கினாங்கன்னா 50 ரூபா. மொத்தம் எவ்வளோ ரூபா வருது, 216 ரூபா இருக்குது. இந்த பட்டியலை கவனித்து வினாக்களுக்கு விடையளி. பட்டியலை கவனித்து வினாக்களுக்கு விடையளி. இந்த பட்டியலை கொடுத்துருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு கீழே ஒரு கொஷின் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் நம்ம. பாருங்கள், ஃபஸ்ட்டு பட்டியல் எண் என்ன, பட்டியல் எண் என்ன. இந்த பட்டியலோட எண் என்ன கொடுத்துருக்காங்க, 100. பட்டியலோட எண் 100, அதை எடுத்து எழுதிக்குவோம், 100. அடுத்து 2வது கொஸ்டினை பாருங்கள், பொருள் வாங்கப்பட்ட தேதியை குறிப்பிடுக. பொருள் வாங்கப்பட்ட தேதியை குறிப்பிடுங்கன்னா இந்த அட்டவணையில் என்ன டேட்டு போட்டிருக்கு, 15/5/2018. 15/5/2018 இதுதான் அதோட டேட்டு. 2வது கொஸ்டினுக்கு ஆன்சரு 15/5/2018. ஓகே. அடுத்து 3வது கொஸ்டின், வாங்கப்பட்ட பொருட்கள் எத்தனை. வாங்கப்பட்ட பொருட்கள் எத்தனை. பாருங்கள், எத்தனை பொருட்கள் அந்த அட்டவணையில் பாருங்கள், பொருட்கள் எத்தனை வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 4 பொருட்கள் வாங்கியிருக்காங்க. அப்போ 3வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும், 4. நம்ம என்னாலையும் எழுதிக்கலாம், எழுத்தாலையும் எழுதிக்கலாம், 4ன்னு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 4வது கொஸ்டின், ஒரு தலைமுடி கவ்வியின் விலை என்ன. ஒரு தலைமுடியின் கவ்வினா இங்கே ஏர் கிளிப்போட ஒன்றோட விலையை கேட்குறாங்க. ஒன்றோட விலை எவ்வளோ தெரியுமா, 15 ரூபாய். ஒன்றுக்கு 15 ரூபாய். அப்போ என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க, ஒரு கவ்வியின் விலை, தலைமுடி கவ்வியின் விலை 15 ரூபாய். 15 ரூபாய். அடுத்து நாடாவின் மொத்த விலை என்ன. அடுத்த கொஸ்டின், நாடாவின் மொத்த விலை என்ன. நாடா எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது நாடா. நாடா எவ்வளவு, 1 மீட்டர் 12 ரூபா. அப்போ 3 மீட்ரு வாங்குறாங்க, அப்போ 36. அப்போ நாடாவோட விலை எவ்வளவு, 36. நாடாவோட விலை 36 ரூபாய். 36 ரூபாய். 36 ரூபாய். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்